ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த மாலை வேளையிலும் கடைசி நாள் கூட்டத்தில் இணைந்து வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டுடைய கிருபையினால இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய கன்வென்ஷனுடைய இறுதி நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கடந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்தார். பல விதங்களில் தெய்வம் நம்மளோடு பேசினார். நீங்களும் ஒரு கூட்டமும் தவற விடாமல் எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொண்ட உங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா இந்த வருஷத்துக்கு ஊழியத்திற்கு எத்தனையோ ஊழியர்களை ஜெபசுந்தர் பாஸ்டருக்கு தெரியும். ஆனாலும் என்னை இந்த கூட்டத்துக்கு அழைத்ததற்காக நான் அவருக்கு இயேசுவின் நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அவருக்கு உங்கள் கைத்தட்டலோடு நன்றி சொல்கிறேன். யாரும் என்னை கூப்பிட்டு இப்படிலாம் ஜெபிச்சது கிடையாது. பொதுவாக ஜெபிச்சு அனுப்பிடுவாங்க. ஆனால் என்னை கூப்பிட்டு ஜெபிச்சதுக்காக அந்த ஜெபம் சாதாரணமானதல்ல, ஒரு தீர்க்க தரிசனமான ஜெபமாக இருந்ததற்காகவும் ஆண்டவரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். தேவனுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மணி இப்பொழுது 8:05 ஆகிறது. 9:10 இந்த கூட்டங்கள் நிறைவடையும். கொஞ்ச நேரம் நம்ம இன்றைக்கி கடைசி நாளில் ஜெபத்தில் நடத்தி 9:15 9:20 டைம் சொன்னோன்னு பார்த்தீங்களா, மிக்சர் இவ்வளோ அழகாக வைக்கிறாங்க. எவ்வளோ விவரமான ஆளியா நீங்களா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரையா. அதனால் உங்களை நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை அனுப்புறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இங்கே நிறைய படித்தவர்கள் இருக்கிறீங்க. ஆனாலும் நிறைய இடத்துல படித்தவர்கள் கொஞ்சம் மிடுக்காய் திரிவதை நாம் தேசத்தில் பார்க்குறோம். ஆனால் இந்த சபையில் படித்தவர்கள் கூட மிக தாழ்மையோடு இருந்து உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வது என் ஆவியில் ஒரு பெரிய உற்சாகத்தை தருகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நீங்கள் நல்ல தாழ்மையோடு, அதுவும் இந்த இன்றைக்கி சாப்பாட்டு நேரத்தில் விளம்பின நிறைய சகோதரர்கள் நல்ல உற்சாகத்தோடு ஏதோ ஒரு சபையில் விளம்புனது போல், நம்ம சொந்த சபையில் விளம்புனது போல், நான் தெரியாமல் இந்த பாயாசத்தை சொல்லிட்டேன், அதனால் இதை சுற்றி எல்லாம் பாயாசமாக வந்து நான் எவ்வளோ பாயாசம் சாப்பிட்றேன்னு ஒரு அம்மா என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதனாலே நான் கம்மியான பாயாசத்தை சாப்பிட்டேன். எவ்வளோ பாயாசம் அவர் சாப்பிட்றாரு, அவர் சொல்லிட்டாரு. நான் அதனாலேயே சுற்றி அந்த பார்த்தீங்களா, என் பழத்தில், என் இலையில் 5 பழத்தை நசுக்கி போட்டிருந்தாங்க. அதனால் அவர் தெரியாமல் இந்த பாயாசத்தை சொல்லிட்டேன். அதனால் எது நல்லா இருந்துச்சோ இல்லையோ, பாயாசம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி மதிய சாப்பாட்டில். அதனால் நல்ல சாப்பாடு ஆண்டவர் தந்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நல்ல டெய்லி நல்ல உணவை ஆண்டவர் தந்தார். பாஸ்டம்மா ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் எனக்கு ஒரு புட்டு கொட்டாங்குச்சியில் அவிச்சு கொடுத்தாங்க. என் இத்தனை வருஷம் ஊழியத்தில் கொட்டாங்குச்சி போட்டு நான் இந்த ஊரில் தான் சாப்பிட்ருக்கிறேன். அதனால் இந்த ஊரை நான் மறக்க மாட்டேன். நான் தேசத்தின் பல பகுதிக்கு போகும்போது நாகர்கோயில் பெண்கள் பல இடத்தில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்கிறேன். நிறைய இடத்துல இந்த பெண்கள் கணவன் இல்லாமல் கூட ஊழியத்தை ஸ்தாபிக்கிறார்கள். பெரிய ஆச்சரியமாக இருக்கிற இந்த நாகர்கோயிலில் இருந்து ஊழியத்துக்கு புறப்பட்டு போகிற நிறைய பெண்கள் பல இடத்துல, தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஊழியத்துக்கு போகும்போது நாகர்கோயிலை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கே பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆகவே இந்த நாகர்கோயில் மண்ணுக்காக ஆண்டவருக்கு நன்றியோடு துதிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் ஊரில் நீங்கள் தண்ணி சோப் போட்டு குளிச்சிங்கன்னா தரதரையாக போகும். ஆனால் இங்கே தண்ணி ஊற்றி குளித்தா ஸ்மைலாக போகுது. நான் குளிக்கும்போது நினச்சோம், நம்ம நாகர்கோயிலுக்கு வந்திருக்கிறோம், அதனால் உங்களுக்கு நல்ல தண்ணியை சேனல் வழியாலாம் ஜெபசுந்தர் பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு வரும்போது சேனல் வழியாக தண்ணி போகுது. இதெல்லாம் எங்கள் ஊரில் கிடச்சிச்சின்னா இந்நேரம் ஒரு பெரும் கூட்டமே இந்த ஊரில் இருக்கும். எங்களுக்கு பைப்பில் தான் தண்ணியை பார்த்து எங்களுக்கு பழக்கம். ஆகவே உங்களுக்கு நல்ல தேசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இவ்வளோ பேர் வந்திருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஆவியில் பரவசத்தை கொண்டு வருகிறது. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதனுடைய 16வது வசனத்தின் மேல் பகுதியை நாம் இன்று மாலை தியானத்திற்காக கொஞ்சம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலையில் ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 248வது பக்கம், அதனுடைய 4வது அதிகாரம் 16வது வசனத்தின் மேல் பகுதி என்ன சொல்லுகிறது?
ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. பிதாவே, இந்த வசனங்களை ஆசீர்வதித்தார். வெளிப்பாடுகளை தாங்கப்பா, பேசுங்கப்பா, ஜனங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுங்க. சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை தாங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, ஆவிக்குரிய விளக்கங்களை தாங்க. நான் அல்ல தேவனே உத்தரவு அருளி செய்யுங்கப்பா. என்னை மறைத்துக் கொள்கிறேன். பரிசுத்தாவின் பிரசன்னம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதாகம வசனங்களை கவனிச்சு பாருங்க. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போகிறது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய விசுவாசிகளுக்கு தன்னுடைய சாட்சிகளை, தன்னுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நம்ம ரொம்ப கதையெல்லாம் கேட்காம டக்கு டக்கு டக்குன்னு வசனத்துக்குள்ளே போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. பவுல் சோர்ந்து போக வேண்டிய சூழல் வந்தது. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் 40 பேர் சபதம் பண்ணி கொண்டார்கள், இவனை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக. இவனை கொலை செய்யும் அளவுக்கு, கொலை செய்து முடிக்கிற அளவுக்கு நாங்கள் சாப்பிடுவதில்லை என்று சொல்லி சபதம் பண்ணி கொண்டார்கள் 40 பேர். ஒரு ஆள் நமக்கு விரோதமாக எழும்பும் போதே நம்மையும் அறியாமல் ஒரு சோர்வு. ஒரு பெண் எலியாவுக்கு விரோதமாக எழும்பின போது என்று சொல்லிவிட்டான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 40 பேர் கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள், சபதம் பண்ணி கொண்டார்கள். ஒன்று, நாங்கள் கொலை செய்கிற அளவுக்கு, கொலை செய்து முடிக்கிற அளவுக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம் என்று கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். கலகம் பெரிதா இருந்தது. 40 பேர் என்னை கொலை செய்வதற்கு எதிர்த்து வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் தான் சந்தித்த பாடுகளை விசுவாசிகளுக்கு பட்டியலிட்டு சொல்லும்போது, கட்டுகள், உபத்திரவங்கள், ஆறுகளால் வந்த மோசங்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு ஆட்கள் தான் மோசம் செய்வார்கள் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் பவுலுக்கு ஆறுகளால் வந்த மோசங்கள். ஆறுகள் கூட என் ஊழியத்திற்கு சப்போர்ட் பண்ணல. பயங்கரமான இடுக்கண்கள், மிலாறுகள், இவ்வளவு கஷ்டப்பட்டேன். உபத்திரவங்கள், பாடுகள், எனக்கு முன்னாடி கொலைகளும் பயங்களும் பயங்கரமான காரியங்களும் வைக்கப்பட்டிருந்தா கூட நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் ஏன் சோர்ந்து போகிறதுன்னு சொல்றார். 3 காரணங்களை இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? இங்கே இருக்கிற எனக்கு முன்பதாக ஜெபித்த ஒரு அன்பு போதகர் கூட அந்த வார்த்தையை அழகாய் சொல்லி ஜெபித்தார். ஆராதனை நடக்கும்போது கூட அந்த வார்த்தை வந்தது. நான் இந்த மாலை கூட்டத்துக்காக ஆயத்தமான போது இந்த வசனத்தை ஆண்டவர் என் கண் முன்னாடி வைக்கும்போது, ஐயோ இன்னைக்கு கடைசி நாள் ஆச்சே, ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சா, ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கண் முன்னாடி கொண்டு வந்த போது ஆண்டவர் ஏதோ ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறார் என்பதை மாத்திரம் அறிந்து கொண்டு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நிற்கிறேன். இந்த கூட்டம் முடியும் போது பல இடத்தில் தேவன் நம்மளோடு பேசி உற்சாகப்படுத்தி இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. கவனிங்க, ஒரு செய்தி என்பது என்ன? கவனிங்க, ஒன் மெசேஜ் என்பது என்ன? ஒரு செய்தி 3 காலத்திற்குரியது என்பதை நீங்கள் என்றைக்கு மறந்து விடக்கூடாது. உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இவைகளை நீங்கள் விதைத்து விட வேண்டும். ஒரு செய்தி 3 காலத்திற்கு உரியது. ஒன்று, ஒரு செய்தியை நான் கேட்கும்போது கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தும். ஒரு செய்தியை நான் கேட்கும்போது நிகழ்காலத்துக்கு பதில் சொல்லும். ஒரு செய்தியை நான் கேட்கும்போது எதிர்காலத்தை எச்சரிக்கும். ஒரு செய்தி 3 காலத்திற்கு, கவனிங்க, மறந்துடாதீங்க. சிரிச்சு கைத்தட்டிட்டு போகிற கூட்டம் இல்லை, கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் பைபிளை கவனிப்போம். ஒரு செய்தி 3 காலத்திற்குரியது. ஒரு செய்தி நீங்கள் கேட்டால் அது கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தும். ஒரு செய்தி நிகழ்காலத்துக்கு பதில் சொல்லும், எதிர்காலத்தை எச்சரிக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு செய்தி. ஆகவே இந்த 3 காரியத்தோடு அமைந்தது தான் ஒரு செய்தி என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இந்த உலகத்தில், இந்த ஊழியத்தில் இயேசுநாதருக்கு அப்புறம் மகிமையான ஊழியத்தை செய்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவரை போல ஊழியத்தில் பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் நடந்தவைகள் எதுவுமே இல்லை.
அவ்வளவு கஷ்டம் வந்த போதும் கூட அந்த தேவ மனுஷன் சொன்னாரு, நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதோ ஒன்று சோர்வை கொண்டு வந்திருக்கிறது. ஏதோ ஒரு சோர்வு நமக்குள்ள வந்திருக்கிறது. ஒருவேளை நம்முடைய சரீரம் நல்லா இருந்தாலும் ஆவி செத்து போய் கிடக்கிறது. யோசேப்புக்கு நல்ல ஜெப வீரன், ராத்திரியெல்லாம் தேவனோடு போராடுகிறான். நான் போகட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனோடு போராடுகிற அளவுக்கு ஒரு ஜெப வீரன், ராத்திரியெல்லாம் போராடி மேற்கொள்ளுகிற ஒரு ஜெப வீரன். அவன் ஆவி ஒரு நாள் செத்து போச்சு. இன்னும் சொல்ல போனா அவன் ஆவி ஒரு நாள் சோர்ந்து போச்சு. ரொம்ப நாளா செத்து போச்சு. வெளியே பார்க்க நல்லா இருக்கிறான் யாக்கோபு, ஆனா அவனுக்குள்ள ஆவி செத்து போச்சு. ஏன் செத்து போச்சு? அவனை சந்தித்த அவன் கேள்விப்பட்ட ஒரு செய்தி அவனை சோர்வாக்கிருச்சு. ஒரு துஷ்ட மிருகம் யோசேப்பை கொன்று போட்டுச்சு, இதோ அவனுடைய வஸ்திரம் என்று கேட்ட அந்த ஒரு துர்ச்செய்தி அவனை ஒரு பெரிய சோர்வுக்குள் ஆயிடுச்சு. அந்த துர்ச்செய்தி கேட்ட அந்த காதுக்கு மீண்டும் ஒரு நற்செய்தி வந்தது, யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு வாழ்க்கையில, இன்னும் கூட இந்த கடைசி நாள் கூட்டத்தில் கூட இன்னும் என் உள்ளத்துக்குள்ள பல சோர்வுகள் ஏதோ கொஞ்சம் ஒளிந்திருந்தா, எனக்கு ஒத்துழைக்க யாரும் இல்லை என்பதற்காக சில சோர்வுகள். கவனிங்க, ஒத்துழைக்க யாரும் இல்லை என்றாலும் யாரோடும் நம்மை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒரு சபையோடு இன்னொரு சபையை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. உங்க பிள்ளையோடு இன்னொரு பிள்ளை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. உங்க கணவனோடு இன்னொரு கணவனை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. உங்க மனைவியோடு இன்னொரு மனைவி ஒப்பிட்டு பார்க்க கூடாது. கர்த்தர் உங்களுக்கு தந்ததெல்லாம் தனித்தன்மைகள் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் காதுக்குள் வந்த ஒரு செய்தி, யோசேப்பு சாகலப்பா, இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. அதே போலதான் இந்த ராத்திரி சொல்றேன், யோசேப்புக்கு அடையாளம் இருக்கிற இயேசு இன்றைக்கு சாகல, அவர் நமக்கு உயிரோடு இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? சோர்ந்து போகாத ஒரு தேவன், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், நாங்கள் இனிமேல் எப்பொழுதும் எதற்காகவும் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எவ்வளோ ஊழியங்களுக்கு போறோம், எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். சொந்த குடும்பத்தில் பல போராட்டங்களை சந்தித்தும் கூட சோர்ந்து போகாம எத்தனையோ பேர் இன்னும் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார். சொந்த குடும்பத்தில் சிலருடைய சாட்சியெல்லாம் நான் சொன்னா அது அதிர்ந்துருவீங்க. நீங்க சிலருடைய வாழ்க்கையின் பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா அவங்க போக பாதை பார்த்தீங்கன்னா அதே ஊழியம், அதே சபை, அதே கூட்டம், அதே வீடு, அதே காரியத்தை, அதுல எந்த ஒரு மாற்றமும் அவங்க செஞ்சுக்கிறதே இல்லை. இளவயது மரணங்கள், பிள்ளை எங்கேயோ ஒரு பையனோடு கூட ஓடி போன சம்பவங்கள், ஏன் மனைவியே ஓடி போன சம்பவங்கள், தவறான வாழ்க்கைகள், எப்படியோ சொந்தமான குடும்பத்தில் கூட பலவிதமான போராட்டங்கள் வந்த போது கூட அவர்கள் தனக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் இது நடந்துருச்சே, இப்படி ஆயிருச்சே, ஆகவே நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்குவோம், இதை வேண்டான்னு சொல்லி விலகி கொள்ளல. அது இருந்தாலும் அப்படியே நடந்தா கூட தன்னை ஆண்டவருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டு தேவனுக்காக ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவர்கள் இந்த தேசத்தில் நான் பார்த்து வைந்த பல பரிசுத்தவான்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த செய்தி இன்னைக்கு ஒரே செய்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் இந்த செய்தி உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் பேரை கேவலப்படுத்தினாலும், எங்கள் நேமை ஸ்பாயில் பண்ணாலும், தேவையில்லாத மொட்டைக்கடதாசி வந்தாலும், தேவையில்லாமல் எங்களை குறித்து வதந்தி பேசினாலும், அதை குறித்து எங்கள் காதுகளை கேட்டாலும் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்லு. கர்த்தருக்கு சோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லையே. பவுலை போல சொல்லணும், நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் சோர்ந்து போகிறவல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் சோர்ந்து போகிறவல்ல. நான் சோர்ந்து போனா கூட நேரடியாய் வந்து எனக்கு ஊழியம் செய்கிற ஒரு தேவனவர். ஆமேன் சொல்லுவீங்களா? நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அதே அதிகாரத்தில் 3 காரணங்களை சொல்லி இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். 3 காரியத்தை நான் எப்போ சொல்றேனோ அதுக்குள்ள முடிச்சிருவேன். 9 மணிக்கு சொல்லிட்டுனாலும் முடிச்சிருவேன். நேரத்தை இழுக்கணுங்கிற கட்டாயம் ஒண்ணுமே கிடையாது. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சென்னையில் பாஸ்கரதாசன் ஒரு பாஸ்டர் இருந்தார். பாஸ்டர் யாருக்கெல்லாம் தெரியும், இறந்து போனார். 3 பாயிண்ட் தான் பேசுவார். 45 நிமிஷம் தான்.
பேச சொல்லி கேட்பாங்க. அவ்வளோதான், போதும் போ, நாளைக்கு வா என்றார். போதும், 3/4 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினாலே போதும். 1.25 மணி நேரம் பிரசங்கத்தை என்ன கேட்டு செய்ய போகிற? ஒரு வார்த்தை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு வார்த்தை. அதனால் நேரத்தை கடத்துறங்கிற எந்த கட்டாயமும் நமக்கு கிடையாது. நான் சீக்கிரமாக முடிச்சுட்டா ஜெபசுந்தர் பாஸ்டர் ஏன் சீக்கிரமாக முடிச்சிங்கன்னு கேட்கவும் மாட்டார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. அதனால் வேகமாக நம்ம சிந்திக்கு கர்த்தருக்கு தந்த செய்தியை உங்கள் உள்ளத்தில் சபையில் விதைச்சிட்டு போகிறேன். ஆண்டவர் பெரிய பலனை ஆண்டவர் தருவாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், பெரிய பலனை ஆண்டவர் தருவாராக. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது சொல்லுங்க? ஆகையால். சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்யூ. ஆகையால் என்றால் எதையோ ஒன்றை சொல்லி இணைக்கிறார் என்று அர்த்தம். இணை சொற்கள். தமிழ் வார்த்தைக்காக ரொம்ப நன்றி சொல்லணும். நான் பல மொழிகளில் போய் பிரசங்கம் பண்ணுறேன். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இப்போல்லாம் ஒரு ஊருக்கு வந்தாலும் நான் தமிழை எங்கேயும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். தமிழ் பாருங்க, அற்புதமான வார்த்தை. வசதியை பிரித்து எழுதுங்க. வா பிளஸ் சதி. தெரியுதா? வசதி என்னது? சதி. ஏசி இல்லாமல் என்னால் தூங்க முடியாது, சதிக்குள்ள மாட்டிக்கிட்டேன். சதி. ஆ பிளஸ் சதி. அசதியும் வசதியும் நமக்கு இருக்கிற பெரிய சதிக்கள். நீங்கள் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருந்தாலும் அதுதான் சத்தியம். கையை உயர்த்தி சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. ஆகையால் இணை சொற்கள். என்னத்தையோ கொண்டு ஆண்டவர் இணைக்கிறார். பவுல் என்னவோ சொல்றார், ஒரு கண்டினியூவா இருக்கா. நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை அப்படின்னு அவர் அதை ஆரம்பிக்கல. ஆகையால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அதுதான் நம்முடைய செய்தியினுடைய சாராம்சம். 3 காரணங்களை சொல்லுகிறார். அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ரத்தின சுருக்கமாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஆண்டவர் பேசுவார். நம்பர் 1, எழுதுகிறவங்களுக்காக நான் சொல்றேன், ஏன் பவுல் சோர்ந்து போகிறது இல்லை. நம்பர் 1, அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. 10ஆம் வசனம், 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கல. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10, 11 வாசிங்கம்மா. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே விளங்கும்படிக்கு 10ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தையும் படிச்சு பாருங்க. ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தையை 2 தடவை சொல்லுவார் பவுல். 1, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்குகிறது. 11வது வசனம், இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாய் கலந்திருக்கிறதுனால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு கிறிஸ்து ஜீவியத்திற்காய் கலந்திருக்கிறார், சிலருக்கு கிறிஸ்து ஜீவனாய் கலந்திருக்கிறார். எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்னு ஒரு அம்மாவை பார்த்து கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் சர்ச்சுக்கு வரல, அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு, அதனால வரேன்ச்சு. ஸோ சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? சபைனா என்ன? ஒரு தேவைக்காக அல்ல சபை. கிறிஸ்து எனக்கு ஜீவியத்திற்காக அல்ல, ஊழியம் எனக்கு ஜீவியத்திற்காக அல்ல. கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் கலந்து விட்டபடினால், கிறிஸ்து மாத்திரம் என் சரீரத்தில் ஜீவனாய் விளங்குகிறபடினால், அவர் மட்டும் எனக்குள்ள ஜீவனாய் கலந்திருக்கிறபடினால் நாங்கள் எப்பேற்பட்ட காரியத்திலும் சோர்ந்து போகிறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க கலப்படம். சொல்லுங்க கலப்படம். பக்கத்தில் கேளுங்க, என்ன கலந்திருக்கு? கலந்திருக்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கை இருக்கு பாருங்க. காஞ்சி போன பப்பாளி விதையும் மிளகையும் கலந்து விற்கிறாங்களாம். 2மே தெரியாது பார்த்தீங்களா உங்களுக்கு? காஞ்சி போன பப்பாளி விதையும் நமக்கு தெரியாது, அதுவும் சுருங்கி இருக்கும், மிளகும் சுருங்கி இருக்குமா, கலந்துடுறான். நமக்கு அது என்ன செய்யல தெரியல. கலப்படம் வெரி டேஞ்சரஸ்.
கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, இந்த கலப்படம் யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் உள்ள வராத ஒரு சமுதாய ஜாதி யோசுவாவை ஏமாத்தி வெளிக்காட்டப்பட்டு அது உள்ள வந்து கலக்குது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நல்ல மாலை வேளையில என்னைக்கெல்லாம் தேவையில்லாத கலப்படம் நமக்குள் கலக்குதோ, என்னைக்கெல்லாம் அந்நிய சரக்கு நமக்குள் வருகிறதோ, என்னைக்கெல்லாம் தேவையில்லாது வந்து எனக்கு மிங்கிள் ஆகுதோ, நாம் யார் தெரியுமா? அதை பிழையாமட்ட போய் கேட்டு பாருங்க. அவன் சொல்வான், அது யாருப்பா? அது யாரு? இஸ்ரவேலிலே கண்மலை உச்சியிலிருந்து நான் பார்க்கிறேன், அது ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணும், யாரோடு மிங்கிள் ஆகாம சிங்கிளா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது யாரோடையும் கலக்காது, அது யாருக்கிட்டையும் போய் நிக்காது, எதுக்கும் போய் நிக்காது. அது யூதராஜ சிங்கத்தை நம்பி இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவின் ஜெய கம்பீரம் அந்த பாளையத்துக்குள் இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் என்றால் ஆர்சி மொழிபெயர்ப்பில் போய் படிச்சு பாருங்க, அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜாவின் போர் குமுறல் அந்த பாளையத்தை சுத்தி இருக்குது. எவனாவது சபிக்க வந்தா, எவனாவது அழிக்க வந்தா, எவனாவது கொல்ல வந்தா, ஒரு போர் குமுறல் அங்கே இருக்கும். இது என்னுடைய ஜனம் இங்கே தொடக்கூடாது. ஆகவே இதை சுற்றி ஒரு பெரிய போர் குமுறல் இருக்குது. அது யாரோடையும் கலக்கவே கலக்காதே. நாங்கள் கலக்காது இருக்கிறபடியினால், எங்களுக்குள்ள கிறிஸ்து மட்டும் கலந்திருக்கிறபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நிறைய கலப்படம் இருக்கு பார்த்தீங்களா? கலப்படம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கலப்படம் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனை உண்டாகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. நிறைய கலப்படம். எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு பைபிளை எல்லாரும் எடுங்கள ப்ளீஸ். 9ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய பைபிளை கொண்டு வாங்க. ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை நாம் அங்கே கவனிக்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனுடைய 2வது வசனத்தை படிங்களேன், கொஞ்சம் படிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ப்ளீஸ். வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் தயவாய் உங்கள் வேதாகமத்தை திருப்ப அன்போடு கேட்கிறேன். 9:2 எப்படி என்றார், தங்களுக்கும் கொண்டார்கள் பரிசுத்த வித்து. பாருங்க, ஒரு பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோட கலந்து போச்சு. போதும், தேங்க்யூ அம்மா சொல்றேன். கலந்து போச்சு. எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தில் ஒரு நீளமான ஜெபம். இது பல பகுதிகளா நீங்க இதை பிரிக்கலாம் இந்த ஜெபத்தை. அப்படி அவன் ஜெபிக்கிறான், ஐயோ ஆண்டவரே, பரிசுத்த வித்து தேசங்களோடு கலந்து போச்சு ஆண்டவரே. அதனால என்ன ஆகி போச்சு? பைபிள் சொல்றது 6வது வசனத்தின் கீழ் பகுதி, இப்படி நாங்கள் கலந்து விட்டதினால் எங்கள் குற்றங்கள் வானபரியந்தம் வளர்ந்து நிற்கிறது. வளர்ந்து போச்சு ஆண்டவரே. 10:1 எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அழுகிறான். கலந்துட்டுமே, கலந்துட்டுமே, அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லையே, இப்ப சம்பந்தம் ஆயிருச்சே. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது எனக்கு நீங்க இப்ப திருப்பி சொல்லணும். சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு சம்பந்தம் பண்ணீங்கன்னா சம்பந்தம் இல்லாத பிரச்சனை சம்பந்தம் இல்லாததுல சம்பந்தம் இல்லாமலாம் வரும். ஒளிக்கு இருளுக்கும் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தம் இல்லாததுக்கு சம்பந்தம் பண்ணா சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் இல்லாமலாம் வரும். இன்னைக்கு நைட்டு மனப்பாடம் பண்ணி வீட்டில் சொல்லிட்டு தூங்குங்க. ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, ஐயோ சம்பந்தம் ஆயிடுச்சே. எஸ்ரா அழறான், இப்படி கலந்துருச்சு ஆண்டவரே, கலந்துருச்சு. கர்மேலிலே தனித்து வாசம் பண்ண வேண்டிய ஒரு கூட்டம் அல்லவா? பவுல கேளுங்க, எங்களுக்குள்ள கலந்திருக்கிறது கிறிஸ்துவின் ஜீவன். எங்க ஜாதி எங்களுக்குள்ள கலக்கல, இனம் எங்களுக்குள்ள கலக்கல. எங்களுக்குள்ள கலந்த கலப்படம் ஆவியாயும் ஜீவனாய் என்ன கலந்திருக்குன்னா எங்கள் சரீரத்தில் கிறிஸ்துவின் ஜீவன் விளங்குறதுனால நாங்க சோர்ந்து போகிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இயேசு ஒரு கல்யாணத்துக்குரியவரா தெரிஞ்சா நிறைய பேருக்கு சர்ச்சே கல்லறைக்கு தான் தெரியுது பாருங்க. கர்த்தரை ஆராதிக்க தெரிய மாட்டேங்குது. எங்கள் சபையில் ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு, சர்ச்செல்லாம் கட்டிக்கிட்டீங்க, சரிங்கம்மா, உங்களுக்கு ஒரு சின்ன வீடும் கட்டிக்கிட்டீங்க, ஆமாம்மா, கல்லறைக்கு எப்போ பாஸ்டர் இடம் வாங்க போகிறீங்க, வாங்கம்மா, இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேம்மா,
எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்கம்மா, யாரையும் கொண்டு வந்து எங்கள் வீட்டு பீரோவில் நான் வைக்கவே இல்லைம்மா, எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு தான்மா இருக்கிறேன். நம்ம ஆட்களுக்கு அந்த கல்லறை மேலே இருக்கிற ஆசை பார்த்தீங்களா? கல்லறை கல் 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 கல். இந்த ஏமி கார்மைக்கல் அம்மான் டோனாவூரில் ஒரு அம்மா 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அங்கே ஒரு பெரிய ஊழியத்தை நிறுவிட்டு போனாங்களே, அந்த அம்மாவுடைய டெஸ்ட்மனி நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, இல்லை பயோகிராஃபி படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னிச்சு? நான் சாகும்போது 2 அடி தோண்டு, வாழை இலையில கீழே வை, அது அப்படியே நான் மூடிடு, வாழை இலையை கீழே படுக்க வை, அப்படியே நான் மூடிடு அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த அம்மா அப்படி சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவர் வரும்போது ஏமி கார்மைக்கல் எந்திரி அப்படிங்கும்போது டக்குன்னு எந்திரிச்சு நான் வரணும். இப்பெல்லாம் போய் ஆண்டவர் வந்து கல்லறையில் எஸ்தர் எந்திரிச்சு வானா, எஸ்தர் எந்திரிச்சு வருங்கிறீங்க. 7 அடி தோண்டி அதில் உள்ள ஏற்றி மேலெல்லாம் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி, தோற்றம் மறைவு, பூ மலர்ந்தது பூ உதிர்ந்தது, இன்று நான் நாளை நீ, இப்படியெல்லாம் எழுதி இவ்வளோ மெழுகுவர்த்தி வச்சு எஸ்தர் எந்திரிச்சு வா. வர முடியல ஆண்டவரே, கொத்தனார் ரொம்ப கலவையை போட்டுட்டா, எங்களால் எந்திரிச்சு வர முடியல. நீதிமான் கல்லறையில் நம்பிக்கை உள்ளவன் கிடையாது, நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்வீங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி கலந்திருக்கு பாருங்க, எப்படி கலந்திருக்கு. ஒரு கல்யாணத்துக்காக ஒரு சர்ச்சை கிடையாதுங்க, ஒரு கல்லறைக்காக சர்ச்சை கிடையாதுங்க. தேவனை அறிந்த நான் ஆவியிலே ஆராதிக்க வேண்டிய ஒரு திருச்சபை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இஷ்டமான திருச்சபை அல்ல, வேதம் காட்டும் திருச்சபை என்ன, பைபிள் சொல்லும் திருச்சபை என்ன. அதான் பவுல் சொல்றாரு, எனக்குள்ள கிறிஸ்து பாரம்பரியங்களால் கலக்கல, ஜீவியமாகவே கலந்திருக்கிறது. நடந்தா, படுத்தா, சுவாசிச்சா, பார்த்தா கிறிஸ்து 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 கிறிஸ்து. ஆகவே இந்த கப்பர் சேதம், இந்த போராட்டம், இந்த 40 பேர் சேர்ந்து கொலை பயணுங்கிறது ஒன்று எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? கிறிஸ்து எனக்குள்ள ஜீவனா கலந்திருக்கிறதுனால 40 பேர் என்னை கொலை செய்ய சபதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் அருகே வந்து சொல்றாரு, பவுலே திடன்கொள், இங்கே மாத்திரமல்ல இன்னொரு ஊரில் என்ன நீ சாட்சி சொல்லணும். கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருந்தா என்னோட அவர் பேசுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ராவின் ஜெபம் என்ன? கலந்து போச்சே, கலப்படம் ஆயிடுச்சே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு கேள்வியை கேட்கணும் பிரசங்க நேரத்திலேயே, உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரணும். கலந்தா என்ன பாஸ்டர்? அப்படி ஒரு கேள்வி வரணும். கலந்தா என்ன? 106ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, எடுங்க பார்க்கலாம். 106ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், எடுத்துட்டீங்களா? 35ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ப்ளீஸ். 708வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் லெஃப்ட் சைடில் ஜாதிகளுடனே பாருங்க. கலந்தா என்ன பாஸ்டர் கேட்குறீங்களே, பதில் இருக்கு பாருங்க. ஜாதிகளுடனே கலந்ததுனால என்ன ஆச்சா? அவ்வளவுதான். அவனை மாதிரி என்ன மாதிரி அவனை ஆக்கிறதுக்கு தான் கர்த்தர் ரட்சித்தார், அபிஷேகித்தாரு. இப்ப அந்த ஜாதிகளுடனே கலந்ததுனால அந்த கிரியைகள் எனக்கு நான் கத்துக்கிட்டேன். திறகு சோதரன் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பவுல், மோசே, நியாயப்பிரமாணமா இருக்கட்டும், பவுலின் புதிய ஏற்பாடா இருக்கட்டும், என்ன சொல்லுங்க தெரியுமா? புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கிரியைகளை கற்றுக்கொள்ளாதீர்கள். என்றைக்கெல்லாம் நீங்க கலந்து இருக்கிறீங்களோ. இந்த நாகர்கோயில இருந்து ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப எடுத்துன்னு அழத்தான் செஞ்சாங்க. ஏன் சிஸ்டர் அழறீங்கன்னு கேட்டேன். நான் ஏற்கனவே அவங்க திருச்சபைக்கு ஒரு சபைக்கு போயிருக்கிறது, பாஸ்டருடைய மருமகள். ஏன் இப்படி செய்யறீ, அழுகிறீங்கன்னு கேட்டேன். ஐயா ஐயா கத்துது. ஏமா? முஸ்லீம்காரங்களோட எங்கள் வீட்டுக்காரர் வேலை செஞ்சுட்டு இருந்தார், அந்த கம்பெனியில் தான் வேலை செஞ்சார். அப்படியே சேர்ந்து கலந்து அந்த கிரியைகளை கற்று பணத்துக்காக போய் அங்கே இருக்கிற ஒரு பெண்ணோட தொடர்பாயிட்டாரு. இன்னைக்கு நான் பார்க்குறேன், அந்த தொப்பி போட்டுட்டு தொழுதுட்டு இருக்கிறார் என் வீட்டில். ஆராதிச்ச வீடு தொழுகையின் வீடா மாறிடுச்ச. கிரியைகளை கற்று எங்க ரொம்ப நேசம் அதிகமாகுதோ, எங்க போய் கலப்படமோ அது அப்படியே கலந்துரும். இந்த கட்டெரும்பையும் காந்தத்தையும் ரொம்ப நேரம் விளையாட விட்டுட்டு இந்த கட்டெரும்பை மட்டும் தனியாக எடுத்து இரும்புல ஒட்டுங்க, டப்புன்னு ஒட்டிக்கும். ஏன்னா எதோட கலந்துருக்கு? காந்தத்தோட. பக்கத்தால சொல்லுங்க, நீ எந்த காந்தத்தோட கலந்துருக்க?
சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. தெரியல. வெளியே பார்க்க எல்லாரும் பர்சனாலிட்டி, உள்ள பார்த்தா அம்புட்டு முனிசிபாலிட்டி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே பார்க்க எல்லாரும் பர்சனாலிட்டி தான், பட் உள்ள பார்த்தா எங்க போச்சு கலப்படம். நான் பிறகு ஜெபம் பண்ணேன், நான் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணேன், ஆலோசனை சொன்னேன். இன்னைக்கு ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் தப்பிச்சிட்டாங்க, கணவரை மீட்டு கொண்டாங்க. பெரிய கிருபை. கொஞ்ச நாள் பழக்கம் யாரை போய் பாதிக்குது பார்த்தீங்களா? கலப்படம் சாதாரணமானது கிடையாது சார், மேடம். கலப்படம் சாதாரணது கிடையாது சிஸ்டர். அதனால தான் அன்னையிலிருந்தே ஆண்டவர் சொல்லிட்டே கலக்காத, அவங்களோட சேர்ந்து இருக்காத, அவங்களோட போகாத, ரொம்ப கவனமாயிரு. பவுல் என்ன சொல்றாரு? எங்களுக்குள்ள கலந்தது கிறிஸ்துவின் ஜீவன் மட்டும்தான், வேற எதுவும் கலக்கல. யூதன்னு கலக்கல, கிரேக்கன்னு கலக்கல, புதிய சிருஷ்டியே காரியம். அதனால எந்த இன வேறுபாடு கிடையாது, நிற வேறுபாடு கிடையாது, மலையாள வேறுபாடு கிடையாது, தமிழ்ங்கிற வேறுபாடு கிடையாது. எனக்குள்ள கிறிஸ்து கலந்திருக்கிறதுனால உலகத்தில் எங்க ஒரு மனுஷன் இருந்தாலும் அவன் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்க தவிர நிறம் வேறு, ஜாதி வேறு நான் பார்க்கிறதே இல்லை. பவுலே சொல்றாரு, நான் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியே. இன்னைக்கு ஏதாவது தேவையில்லாத கலப்படம் இருந்தா ரொம்ப ஈஸி, கலைச்சிருங்க. தட்ஸ் ஆல். ஆண்டவர் பேசும்போதே கலைச்சிருங்க. எனக்குள்ள ஏதோ கலந்துருக்கு. ஆலயத்துக்கு ஒரு ஆட்கள் இன்னும் சினிமாவில் கலந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு நடிகர் பின்னாடி திரிவாங்க, பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட் விளையாண்டுட்டு திரிவாங்க, பார்த்துருக்கீங்களா? WWE பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சாம்பியன்ஷிப். இவன் இதையே பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க அப்பா தூக்கி போட்டு மிதிப்பான்னு அர்த்தம் கொஞ்ச நாள் கழிச்சு. சாம்பியன்ஷிப். சபைக்கு போற ஆட்கள் சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? கலப்படம் கலந்து இருக்கிறதுனால தான் வல்லமை வெளிப்பட முடியல. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப சீரியஸா நீங்க கவனிக்கணும். சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஆகையால், அந்த வார்த்தை ரொம்ப மகிமை. ஆகையால் எங்களுக்குள்ள வேற எதுவுமே கலக்கல. சாப்பாடு இல்லாம நிர்வாணமா நடுங்குளர்ல ஒரு கப்பல்ல நான் இருக்கிறேன். என்ன காரணம்? எனக்குள்ள கிறிஸ்து கலந்ததினால். ஆமென் சொல்லுங்க. பெரிய அப்போஸ்தலன் பிஹெச்டி படிச்சவன், பல ஆயிரம் கோடி சொத்துக்கு மதிப்புள்ள ஒரு பவுல் சொல்றாரு, நிர்வாணமாய் நடுங்குளிரிலே நிற்கிறேன். யாருக்காக? கிறிஸ்து எனக்காய் ஜீவனாய் கலந்ததுனால. கிறிஸ்து உங்களுக்குள்ள ஜீவனா கலந்தா இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் கவர்ச்சிகள், இந்த உலகத்தின் ஆசைகள் ஒண்ணு எனக்கு இருக்காது. அதனால தான் சொல்றாரு, இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகம் எனக்கு பாத்திரமா இருக்கவில்லை. சத்தியத்தை சொல்லி நான் சத்ருவானா கூட பரவாயில்ல, சத்தியத்தை சொல்லி சபை பிரிஞ்சு போனா கூட பரவாயில்ல, சத்தியத்தை சொல்லி சபை கட்டப்படலாம் கூட பரவாயில்ல, நான் சத்தியத்தை தான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் கிறிஸ்து எனக்குள்ள ஜீவனா கலந்திருக்கிறாரு. வேற சில கலப்படங்கள் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த கிரியைகளை கற்று என்னையும் அறியாமல் அந்த கிரியைகள் வந்துடும். ஒரு பணக்காரனோடு பழகி பாருங்க, உங்களை தெரியாமலே ஒரு பண ஆசை அப்படியே இதாயிரும். ஒரு பெருமைக்காரனோட பழகி பாருங்க, உங்களை அறியாமலே ஒரு பெருமையின் ஆவி அப்படி தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு ஆமே நல்லிலையாவை காண முழுங்கிட்டீங்களா? ஆமே நல்லிலையாவை முழுங்கினதுக்காக சோத்திரம். ஆமே நல்லிலையா சொல்ல முடியாதபடி உங்களை மயக்கினவன் யார்? இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, சில நேரம் அப்படி ஆட்களோட பழகி பாருங்க, அப்படியே ஆயிரும் உங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கலப்படம். கஷ்டப்பட்டு சபையை கட்டுறாரு பவுல் கலாத்தியருக்கு. விருத்த சேதனத்தினாலும் பாரம்பரியத்தினாலும் கட்டப்பட்ட ஒரு சபையை இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியையும் சொல்லி ஒரு கூட்டத்தை தனிச்சு இழுத்துட்டு வர்றாரு. தான் கலாத்தியர். நல்ல சத்தியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுட்டு வர்றாரு. திடீர்னு அதை பார்த்து கேட்பார், கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அந்த சபைக்குள்ள மயக்கம் கலந்திருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. மயக்கம் இருக்கத்தானே செய்யுது. ஏசா வேட்டையாடிச்சிட்டு வர்றான், யாக்கோபு கூழை கரைச்சிட்டு இருக்கிறான். அந்த கூழுக்கு என்ன கலர்? சத்தமா சொல்லுங்க. சிவப்புனாலே மயக்கம் தானே. சிவப்புனாலே
மயக்கம் தானே, அமைதியாக இருந்தாலும் அதானே சத்தியம். பொண்ணு கூட எப்படி தேடுறாங்க, சிவப்பா. பிஎஸ் ராஜாமணி பாஸ்டர் போய் ஒரு பையன் கேட்டான், எனக்கு தொட்டா ரத்த வர மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டான். அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், குஷ்டரோகி ஆஸ்பத்திரிக்கு போ, தொடாமலே ரத்தம் வரும்னார். அந்த சிவப்புனாலே ஒரு மயக்கம் தான். பார்த்துருக்கீங்களா? சவப்பா. எங்கள் சபைக்கு வர பையனுக்கு நீங்கள் நம்பினாலும் சரி, நம்மளை 27 பொண்ணு பார்த்தங்க. இவனை கூட்டிகிட்டு போய் பச்சி பலகாரம் ஜிலேபி அந்த பிள்ளைங்கள்லாம் என்னை சபிச்சு தள்ளிடுச்சிலான்னு தெரியல. வெறும் ஒரு பாஸ்டர்னு கூட வராரு. சேலையில் கட்டினா வேண்டான்ருவான், சுடிதார் போட்டால் சரின்றுவான், வீட்டுக்கு போய் வேண்டான்ருவான். இவனை நான் அரைச்சி மிக்சியில் குடிச்சிடலான்லாம் முடிவு பண்ணிட்டேன் இவனை. ஏன்னா அந்த கலர் நான் எப்போவுமே நான் சொல்லுவேன், ஓவர் கலரில் மயங்கிடாதீங்க. பிறகு நீங்கள் அதை பாதுகாத்துக்கிட்டே தெரியணும். சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். அதை நீங்கள் பாதுகாத்து ஐயோ தேசத்தில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் சத்தமாக. சிவப்பு கலரில் ஒரு மயங்கிட்டானே, ஒரு பெரிய மயக்கம். பார்த்தீங்களா? கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சாலமோனுக்கு மயக்கம் எப்போ வந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, மயக்கமும் விழுகையும் எப்போனாலும் வரும். கொஞ்சம் பக்கத்தில் கை பிடிச்சி தயவுசெய்து சொல்லுங்க, மயக்கமும் விழுகையும் எப்போனாலும் வரும். 1 ராஜாக்கள் 11:4 வாசிங்க எல்லாரும். கொஞ்சம் அதை பைபிள் எடுங்க. அம்மா சொல்லுங்க. வயது இருந்த போதா, வயது சென்ற போதா? சொல்லுங்க. ஏஜ் ஃபாரான போது. ஏஜ் ரொம்ப ஃபார் ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த பைபிளை பார்க்குறீங்களா? நான் எங்கள் மதுரை பாஷையில் அந்த பைபிள் வசனத்தை படிக்கிறேன். எல்லாரும் என்னைய பார்க்காதீங்க. எல்லாரும் இந்த 1 ராஜாக்கள் 11:4 மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. 1 ராஜாக்கள் 11:4 மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. எங்களையா நடந்து போகிற யாரையும் பார்க்காதீங்க. எல்லாம் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தான். அதனால் நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம். அதனால் நீங்கள் 1 ராஜாக்கள் 11:4. சாலமோன் வயது சென்ற போது எல்லா கிழவிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கிழவனை சாட்சி விட்டாளுங்க. மதுரை பாஷையில் சாச்சிட்டாளுங்களா? வயது இருந்த போதா, வயது சென்ற போதா? உங்களை எல்லாருக்கும் நான் கடைசியாக ஒரு செய்தி சொல்லிட்டு போகிறேன். ஒவ்வொரு வயசு கூடும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்க சார். பார்த்தீங்களா? பைபிள் சொல்லுது பாருங்க. மயக்கம், ஒரு மயக்கம் ஒரு சபைக்குள்ள கலந்துருச்சு. கேட்கிறார் பவுல், ஏப்பா உங்களுக்குள்ள எப்படி வந்து கலந்துச்சு? நான் இப்படி கலக்கவே இல்லையே. நான் இயேசுவை தானே உங்களுக்குள்ள புகுத்துனேன், பரிசுத்த ஆவியானவரை தான் உங்களுக்குள்ள புகுத்துனேன். வேற ஒரு இயேசுவா, வேற ஒரு சுவிசேஷமா, வேற ஒரு பரிசுத்த ஆவியானவரா எப்படி உள்ள வந்து இது புகுந்துச்சு? எப்படி வந்துச்சு? யார் கொண்டு வந்தா இத? அதான் கேட்கிறாரு. மயக்கத்தினால் கலந்த ஒரு திருச்சபை அது. தேவையில்லாத கலப்படங்கள், தேவையில்லாத உபதேச கலப்படங்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லாத கலப்பட உபதேசங்கள், மனிதனை மதிமயங்க செய்யும் தீர்க்க தரிசனங்கள். எனக்கு சோதர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தீர்க்க தரிசனத்துக்குலாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னத்தையாவது அடித்து விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இல்லைன்னா போச்சு உங்களுக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நல்லா ஜெபிக்கிற உங்களுக்கு உங்ககிட்டயே கர்த்தர் பேசுவார். ஏசுநாதர் அவங்களுக்கு அப்பா, நமக்கு என்ன சித்தப்பாவா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கர்த்தர் என்னை செம்மையான வழியில் ஆண்டவர் நடத்துகிறார். 45 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தாயார் ஒரு திருச்சபைக்கு போயிருக்கும் போது என்னை சந்தித்தார்கள். 45 இயர்ஸ் இந்து மார்க்கத்திலிருந்து வந்து தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் ஆரம்பித்து 45 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் என்னை கவர்ந்தது. பாஸ்டரையா, 45 வருஷமாக நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். எப்பொழுது ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எனக்கு ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்வேன். ஆண்டவரே, இந்த வாரம் நான் ஆராதனைக்கு போகிறேன், எங்கள் பாஸ்டரோடு பேசுங்க, பாட்டில் பேசுங்க, இந்த குறிப்பிட்ட பிரச்சனையோடு போகிறேன், ஆராதனையில் பேசுங்கன்னு போவேன். இந்த 45 வருஷம் இவ்வளோ பிரச்சனைகளையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் கர்த்தர் அழகாக லீட் பண்ணுவார். பாஸ்டர், ஆராதனை என்பது கடமைக்காக வருவதல்ல, அது கர்த்தர் என்னோடு கூட சம்பாஷிக்கிற ஒரு அற்புதமான நேரம். அவைகள் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆராதனைக்கு ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணிட்டா எங்க இருதயம் துடிக்குது தெரியுமா? ஐயோ, தேவன் அவங்களுக்காக வச்ச வார்த்தை போச்சே. ஆகவேதான் எங்களுக்குள்ள தேவையில்லாத கலப்படங்கள் வந்து விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய உபதேச கலப்படங்கள், ஏசெல்லாம் வரமாட்டார்னு சொல்ற கலப்படங்கள், ஏசெல்லாம் இனி வரமாட்டார்னு சொல்ற ஆட்கள், எப்படினாலும் வாழ்ந்துக்க என்று சொல்லுகிற ஆட்கள், காதலிக்கலான்னு சொல்ற ஆட்கள், எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், செய்ய போகிற பாவத்துக்கு இயேசுநாதர் சிந்தித்தார் ரத்தம், ஆகவே பாவம் செய் என்று சொல்லுகிற கலப்படங்கள். கிறிஸ்து தான் ஜீவனா கலந்தார் பவுலுக்கு, இன்னைக்கு என்னென்னமோ கலப்படங்கள். ஆண்டவரே, கலப்படங்கள் எங்களை விட்டு வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதெல்லாம் கலப்படங்கள் எங்களுக்குள்ள வந்து விடுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்களையும் அறியாமல் ஒரு சோர்வு எங்களுக்குள்ளே தொற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் சொல்றாரு பவுலே, உங்களை மயக்கினது யார்? ஏன் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை? எங்களுக்கு கிறிஸ்து மட்டும் ஜீவனாய் கலந்திருக்கிறதுனால. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கலப்படங்கள் நம்மை விட்டு களையப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நாம் தான் உலகத்திற்கு மாதிரியா இருக்க வேண்டுமே தவிர உலகம் நமக்கு மாதிரியாய் இருந்து விடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் தான் உலகத்திற்கு மாதிரியா இருக்க வேண்டுமே தவிர உலகம் நமக்கு மாதிரியா இருந்து விடக்கூடாது. நாம் தனித்து வாசம் பண்ண வேண்டிய ஒரு கூட்டம் இந்த ஊர்ல, உலகத்தில். நம்ம கன்னியாகுமரியில் ஒரு அம்மா இரவு ஜெபத்தை முடிச்சுட்டு போச்சு. ஒரு திருட்டு கும்பல் ஒரு கருப்பு கம்பளி போட்டு பொத்திட்டாங்க. அல்லேலூயா கத்திருச்சு. இன்னொரு திருடன் சொன்னா, அந்த அம்மாவை விட்டுடா, அதுக்கிட்ட ஒன்றும் இருக்காதுன்னு சொன்னான். அவனுக்கு என்ன தெரியுது நம்மளை பற்றி? நம்மக்கிட்ட ஒன்றும் இருக்காது. கையை உயர்த்தி அந்த நல்ல சாட்சிக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இருக்கிற சிலரெல்லாம் இன்றைக்கி சேனல் வழியாக கம்பளி போட்டு பொத்துனா ஒரு வீடே கட்டிடலாம். புரிஞ்சவங்க புரிஞ்சிக்காங்க, புரியாதவங்க வீட்டில் போய் புரிஞ்சிக்காங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அம்மா விட்டுடா, அதுக்கிட்ட ஒன்றும் இருக்காது. ஆசைகள், தேவையில்லாத எண்ணங்கள், உணர்வுகள். நீங்கள் எஸ்ராவின் ஜெபத்தை மறக்கவே கூடாது. பரிசுத்த வித்து தேசத்தில் கலந்து போயிற்றே, ஆகையால் எங்கள் குற்றங்கள் வானவர் என்ன உயர்ந்து நிற்குதே. ஆண்டவரே, உமக்கு பிடிக்காதிருக்கிற பல கலப்படங்கள் இந்த ராத்திரியில் எங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். நான் சொல்றது நல்லா கவனிங்க. விழுகையும் மயக்கமும் நம்மளை எப்படியாவது விழத்தளிரும். சிம்சோன்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சூரியனை போன்றவன். தெளிலான அர்த்தம் தெரியுமா? பலனிழக்க செய்கிறவன். சிம்சோனை குறித்து ஒரு சின்ன ஹிஸ்டரி தெரியுமா? டேய், சிம்சோன் வாராண்டா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டா சின்ன பையன் கூட யூரின் அடிச்சான், அவ்வளோ பயம். அவன் பார்த்தீங்களா, கண்டு 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 ஒரு ஜடையை வெட்டும் போதே உணர்வு வரணும்ல. 7 ஜடையை வெட்டுறா ஒருத்தி. 1 2 3 அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி படுத்திருக்கிறானே ஒருத்தன். 4 5 6 7 சிலரின் இடமும் சிலரின் மடியும் பலருக்கு அனஸ்தீசியா மாதிரியே இருக்கு. சிலர் வாய்ஸில் மயங்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வாய்ஸில் நான் மயங்கிட்டேன் பாஸ்டர். ஆகவே தான் நீங்கள் இந்த ஃபோன் கால் கூட அந்த கம்பெனிக்காரன் என்ன விவரமாக, நீங்கள் அழைக்கும் இந்த நம்பர் வேறொருடன் பேசி கொண்டிருக்கிறாருன்னு நமக்கு கடுப்பாக இருந்தால் கூட அந்த வாய்ஸ் நம்மளை அப்படியே சாஃப்ட் ஆக்கிடுது, பார்த்துருக்கீங்களா? இதுவே நம்மளை மாதிரி ஒரு கரட முரடானால் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நபர் அப்படின்னா அச்சோன்னு வச்சிடும். அந்த அந்த வாய்ஸில் நல்ல பாட்டு பாடுறவங்களுக்கு சோதனை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பிரதர், கீபோர்டு வாசிக்கிறவங்களுக்கு சோதனை இருக்கும், பார்த்தீங்களா? இவன் வாசிப்பான், ஏதாவது ஒரு பாம்பு ஆடிட்டு போயிடும் அவன் முன்னாடி.
பார்த்துருக்கீங்களா? நல்லா கீபோர்டு வாசிப்பான். அந்திய காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கீபோர்டு வாசி ஒரு பாம்பு ஆடி அவனை அப்படியே ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு இழுத்துட்டு போயிரு. பார்த்துருக்கீங்களா? சத்தமா இல்லையே சொல்லுங்க. எத்தனை சம்பவம் தெரியுமா? நல்லா பாடுனா, இந்த நல்லா பாடுனா, நல்லா இந்த இது பண்ணா, இது சர்ச்சில் நல்ல ஆக்டிவிட்டீஸாக இருந்தா அவங்க பார்த்துருக்கீங்களா பயங்கர பிரச்சனை. எத்தனை கலப்படங்கள் நமக்குள்ள. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல. அதனால தான் பாடுகிறவர்கள், கீபோர்டு வாசிக்கிறவர்கள், அவங்களுக்கு எத்தனை புகழ்ச்சி வந்தாலும் அந்த நிமிஷமே அந்த புகழ்ச்சியை கர்த்தருக்கு செலுத்திக்கிட்டே இருந்தால் தப்பிச்சோம். இல்லைன்னா ஒரு பாம்பு நம்மளை வேட்டையாடிடும். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சர்ப்பம் நம்மளை சாப்பிட்றோம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. எங்களெல்லாம் எத்தனை சர்ப்பம் சாப்பிட்றதுக்கு ஆயத்தமா வருதுங்கிறீங்க நீங்க. அத்தனை சர்ப்பத்தையும் எவனை விழுங்கலாமோன்னு அவன் தெரிஞ்சு அவனை விழுங்கலாமோ நாங்கள் தெரியுறோம் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை உங்களை போல பிரசங்கமே பண்ணலன்னு யாராவது சொல்லிட்டு ஆத்தாடி முடிஞ்சு அத்தோடு நம்ம ஸ்டோரி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள புகழ்ச்சி கலக்கவே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் புகழ்ச்சி கலக்க ஆண்டவரே எங்களை எல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது சாத்திர ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு புகழ்ச்சி சோதனன் பைபிள் சொல்லுது. அதனால தான் எல்லா துதியும் கனமும் மகிமையும் எல்லா ஜெபத்துக்கு அப்புறம் கர்த்தர் ஒருவருக்கே. இங்கே பாருங்கள், ஃபேன் ஓடுது, அழகாக இருக்குது இந்த ஃபேனெல்லாம் பார்க்க. சில ஊருக்கு நீங்கள் ஃபேனை பார்க்க போனீங்கன்னா ஒரு ரெக்கையில் அம்மா பேர், ஒரு ரெக்கையில் அப்பா பேர், ஒரு ரெக்கையில் தாத்தா பேர், நடுவில் குடும்ப தலைவர் பேர், முழு குடும்பமும் ஃபேனாக சுற்றுது ஊருக்குள்ளே. லைட்டில் பேர் எழுதி வெளிச்சமே வெளியில் வரமாட்டேங்குது. பேர் எழுதலைன்னா தரமாட்டேங்கிறாங்க ஃபேனு. புகழ்ச்சியில் கலந்துடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. எனக்கு உரிய பிரதிபலன் அந்தரங்கத்தை பார்க்கிற என் ஆண்டவர் வெளியரங்கமாக எனக்கு எப்படி பலன் அளிப்பார். இந்த உலகம், இந்த ஊர்கள், மனிதர்கள் என்னை அங்கீகரிக்கலைன்னா என்னை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நாங்கள் சோர்ந்து போறதில்ல? எதனால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல? எங்களுக்கு கிறிஸ்து ஜீவனாய் கலந்திருக்கிறார். பவுலின் ஊழியத்தின் வெற்றிக்கு மகா பெரிய காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்து மட்டுமே அவருக்கு ஜீவனாய் கலந்திருந்தது மட்டும்தான். ரெண்டாவது ஒரு காரணம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 13ஆம் வசனம் பாருங்க. ஒருவேளை தாமதமாக வந்தவங்களுக்காக ஒரு செய்தி சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பல அலுவல்கள் நிமித்தம் நீங்கள் தாமதமாய் வந்திருக்கலாம், பரவாயில்ல. பாதியில் வந்ததுனால என்ன செய்தின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்றால் ஒரு செய்தியை சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 மையமாய் வைத்து, ஆனபடியானாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். ஏன் பவுல் சோர்ந்து சொல்கிறார் என்பதற்கு 3 காரணங்களை சொல்லுவேன் என்று சொல்லி, முதல் காரணமாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10-11 கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாய் கலந்திருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லி இதுவரைக்கும் பிரசங்கிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரெண்டாவது ஒரு காரணம் பாருங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி படி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எந்த விசுவாசத்தின் ஆவி பவுலுக்கு இருந்துச்சு? 14 கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று. ரெண்டாவது பவுல் சொல்றாரு, ஏன் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை? உயிர்த்தெழுதலில் மகா பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு, ரொம்ப உங்க 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 ஐ ஓப்பனிங்கா இருக்கு அந்த வசனம். என்ன எழுதுறார் பாருங்க, இயேசுவை பிதா எப்படி எழுப்பினாரோ அதே போல இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எங்களையும் எழுப்பி உங்களுக்கு முன்னாடி எங்களை ஆண்டவர் நிறுத்துவார் என்பதை நான் என் வாழ்க்கையில் அறிந்திருக்கிறேன்.
பக்கத்தில் ஒரு வார்த்தை கேளுங்க, பரலோகத்துக்கு வந்துடுவீங்களா? ஒரு வார்த்தை கேளுங்களேன். தெரியலைங்க பாஸ்டர். கல்யாணம் ஆனவங்களை பார்த்து கல்யாணம் ஆச்சான்னு கேட்டால் ஆச்சுன்னா சொல்லணும் இல்லையா? ஆன மாதிரி இருக்குது, ஆகாத மாதிரி இருக்குன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து கிறிஸ்து இயேசு எப்படி பிதா இயேசுவை எழுப்பினாரோ அதே போல என்னை எழுப்புவார்னு பவுல் சொல்றாரு. எழுப்புவாரா அப்படின்னு கேட்டா பவுல் மாதிரி சொன்னோம், எழுப்பி உங்களுக்கு முன்னாடி எங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய கிறிஸ்தவத்தின் உயிர்த்தலம் என்ன? கிறிஸ்தவத்தின் அடித்தளம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல். இது இல்லைன்னா அது இல்லாமல் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது அங்கே நான் போய் சேர்ந்துடணும். அதுதான் பவுல் சொல்வார், எப்படியாயினும் அவரோடு கூட இருக்கவே நான் விரும்புகிறேன். இந்த ராத்திரி சொல்றேன், கிறிஸ்துவின் வருகையோ மரணமோ ஏதாவது ஒன்று நம்மை சந்திக்க முந்திக்கொள்ளும். அப்படி சந்திக்க முந்திக்கொள்ளும் போது நீங்க சொல்லணும், அந்த கிறிஸ்துவின் வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த பிரயாசத்தை விட்டு இளைப்பாறுகிற ஒரு அற்புதமான ஸ்தலத்துக்கு நான் போகிறேன். ரொம்ப நாள் வாழ்வோங்கிற எந்த சர்டிபிகேட் கிடையாது அம்மா ஐயா. ரொம்ப நாள் இருப்போங்கிற எந்த சர்டிபிகேட்டும் கிடையாது. அதனால தான் நம்முடைய மரணத்துக்கு நாள் கிடையாது, இயேசுவின் வருகைக்கு நாள் கிடையாது. ஏன்னா ரெண்டு நமக்கு எப்போ சம்பவிக்கும் யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. அது சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும், எங்களை ஆண்டவர் எழுப்புவார். நானே ரொம்ப தாழ்மையாக நான் என்ன சொல்லிக்குவேன், ஆண்டவரே பல ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டோம், எத்தனையோ ஊருக்கு போகிறோம், நிறைய கூட்டத்துக்கு போயிட்டுருக்குறோம். ஆண்டவர் இப்படிலாம் ஊரில் போய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு நான் பரலோகத்துக்கு போகலன்னா என்ன ஒரு கொடுமை. எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு இந்த போர்டு எங்கேயும் போகாத மாதிரி, இந்த போர்டு வழிகாட்டுற போர்டு எங்கேயும் போகாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால தான் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி ஒரு பொதுநலமாக நீங்கள்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு பிரசங்கம் பண்ணாலும் சுயநலமாக நானும் போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த வசனம் என் வாழ்க்கையை கொஞ்சம் மாத்துச்சுங்க. இந்த உலகத்தில் இருந்து சம்பாரிச்சு பெரிய படோடமான வாழ்க்கை வாழுங்கிற பவுல் கிடையாது. அவனுக்கு இருந்த உள்ளத்தில் இருந்த ஒரு விசுவாசத்தின் ஆவி, என் ஆண்டவர் எழுப்புவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் என் ஜீவியத்தின் வாழ்க்கை, என்ன கர்த்தர் எழுப்புவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது இவனுக்கு மட்டும் கிடையாது, இந்த பவுலுக்கு மட்டும் கிடையாது. சிலரின் முடிவுகளை குறித்து நீங்கள் யோசிக்கும் போது ஒரு மனுஷன் என்ன சொல்கிறான் பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பைபிள் எடுத்து போயிட்டீங்கன்னா அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னாகமத்தி சபிக்க வந்தவன் என்ன சொல்றான் பாருங்க. சபிக்க வந்தவன், யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? எப்படி? எதுக்கு? நம்ம ஜனங்களை சபிக்க, நம்முடைய முற்பிதாக்களை சபிக்க. எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய நம்பிக்கை என்ன? எப்படி மரிக்கணுமா? நீதிமானை போல மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. பாத்தீங்களா? தவறானவனுக்குள்ளே சரியான ஏக்கம். புரிஞ்சுக்காங்க சத்தியத்தை. அவன் வந்தது காசு கொடுத்து கூலிக்கு, பட் அவன் உள்ளத்துக்குள் இருந்த ஒரு ஏக்கம் என்ன ஏக்கம்? அவன் சொல்றாரு, நீதிமான போல நான் மரிக்கட்டும். அவனுக்கு தெரியும் நீதிமானுடைய மரணம் எடுத்து கொள்ளப்படுவது, துன்மார்க்கனுடைய மரணம் வாரிக்கொள்ளப்படுவது. நான் வாரிக்கொள்ளப்படுகிற அந்த பட்டியலில் வர விரும்பவில்லை, எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானுடைய பட்டியலில் வர விரும்புகிறேன். ஆகவே என் முடிவு ஒரு நீதிமான போல இருப்பேனாக. நான் இப்படி சொல்றேன், சபைக்க வந்த அவனுக்குள்ளேயே அப்படி ஒரு முடிவு இருக்குன்னா சபைக்கு வந்த நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு தெளிவு வேணும். அம்மா, நான் உங்களை காலில் விழுந்தாது கையை கூப்பிடாது இந்த கடைசி பிரசங்கத்தை பண்ணிட்டு போகிறேன். உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்னைக்கும் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய வருகையோ ஒரு மரணமோ, அவர் பவுலை போல ஒரு பெரிய தெய்வீக நம்பி இருக்கணும். எங்களை ஆண்டவர் எழுப்புவார். கிறிஸ்துவின் வருகை நாளில் நாங்கள் அவரோடு கூட போவோம். அதுக்கு தாங்க ஓடி ஓடி ஊழியம் செய்கிற இந்த கூட்டங்கள்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? இந்த கூட்டங்கள்லாம் எதுக்கு? எல்லா பாஸ்டர்மார்களும் லட்சங்கள் செலவு செய்து கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருந்து கூட இந்த கூட்டங்கள் நடத்துகிறாங்க. எதுக்கு? எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்கள்
இந்த கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சர்ச் என்பது என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல், ஆவிக்குரிய பாடசாலை. இங்கே ஒரு தெய்வத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரித்து கொண்டு இந்த தேவனுக்கு நேராக நடத்தப்படுவதற்கு தான் இந்த உலக வாழ்க்கையை தேவன் நமக்கு 70 வயசோ 75 வயசோ அதுக்கு மேலேயோ 60, 50, 40 எவ்வளவோ தேவன் நமக்கு முன்குறித்திருக்கிற காலத்துக்குள்ள எப்படியாவது அவரோடு கூட எழும்பிவிட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எங்களை எழுப்புவார், எங்களை எழுப்புவார். ஆகையால் உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று எங்களுக்கு இருக்கிறதுனால் நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. இந்த உலகத்தின் பாடுகள் ஒரு நாள் எங்களுக்கு பாடுகள் அல்ல. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்ல, மனம் முறிந்து போகிறதில்ல. எங்களுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் போராட்டத்தில் ஆண்டவர் எங்களை உயிரோடு எழுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படி ஒரு ஏக்கம் இந்த கடைசி நாள்ல எங்கள் உள்ளத்துக்குள்ள பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த வசனம் எங்களுக்குள்ள ஒரு ஜூஸ் மாதிரி இறங்கிட்டு, ஆண்டவரே எங்களை எழுப்புவார், எங்களை எழுப்புவார். அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. கடைசியாக ஒன்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடத்தில் இந்த கூட்டங்கள் முடிவடைந்து விடும். 5-10 நிமிடத்தில் இந்த கூட்டங்கள் முடிவடைந்து விடும். யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களை சரியான நேரத்துக்கு அனுப்பிவிடுவோம். நீங்கள் ஸ்பீடாக போகணுமோ இல்லையோ, நான் ஸ்பீடாக போகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஊருக்கு போகணும். ஆகவே வேகமாய் தேவனுடைய கடைசி ஒரு குறிப்பை சொல்லி ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 3வது அந்த வசனத்தை வாசிச்சா, 16 வாசிச்சா, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. காரணம் என்ன? எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து. அருமையான வார்த்தை, அழிந்து, அழிந்து. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றா தெரியுமா பவுல்? எங்க புறம்பான மனுஷன் சுத்தமா செத்து போச்சு. அது வாழு ஆட்டில், தலை ஆட்டில், கோபமும் கிடையாது, எரிச்சலும் கிடையாது. அந்த புறம்பான மனுஷன் அழிஞ்சி அழிஞ்சி உள்ளான மனுஷன் டே பை டே, நாளுக்கு நாள் அது புதிதாகி கொண்டே. நேற்று இருந்த கவலை இன்னைக்கு இல்லை, நேற்றுக்கு இருந்த அந்த பாவம் இன்னைக்கு இல்லை. அது ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. எத்தனை கசப்புகளை மனசுக்குள்ள வச்சிருக்கு. தேவன் ஒரு மனுஷனை சந்திச்சா எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வரும் தெரியுமா? நம்ம சர்ச் ஆஃப் காடில், சாத்தூரில் சர்ச் ஆஃப் காடு சர்ச் இருக்குது. ஜான் ஒரு பாஸ்டர், அவர் இறந்து போனார். அவங்க அப்பா ஒருத்தர், அவர் பேர் என்ன பாஸ்டர்? அவர் இருக்கும்போது இந்த ஜானுங்கிறவர் பயங்கர ரவுடிங்க. கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, வந்து காணிட்டப்பா தூக்கிட்டு போயிடுவார். சரியான குடிகாரர், ரவுடி. இவ்வளோ பெரிய உடம்பு, பயங்கர ரவுடி. அடித்து கொள்றதுக்கு போவார் அவர். பாஸ்டர் வாங்கி இவ்வளோ ரவுடியாக இருக்கிறாரே. பிரியமானவங்களே, கத்தவரை தொட்ட உடனே அந்த புறம்பான மனுஷன் இந்த ரவுடித்தனம்லாம் அழிஞ்சி ஒரு சின்ன பிள்ளையை போல மாறிட்டார். உண்மையா பாஸ்டரை வச்சுட்டு தான் சொல்கிறேன் நான். அவர் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் தெரியும். அவர் பேசுறது கூட சத்தமாக பேச மாட்டார், மரியாதை குறைவாக பேச மாட்டார். அப்படி ஒரு சின்ன சாதுவான பிள்ளையா மாறிட்டார். இந்த டென்ஷன் ஆகிறது, இந்த சத்தம் போடுறது, டப்பு டப்பு. சில பேருக்கு பார்த்தீங்களா, டக்கு வெட்டி வெட்டி பேசிடுவாங்க பார்த்தீங்களா. ஒரு அறிவும் இருக்காது, ஒரு சொரணையும் இருக்காது. டக்குன்னு வெட்டி பேசிடுவாங்க. பேசப்படப்பா. மனைவி வெட்டி பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. மனைவி கத்தருக்கு பயந்ததுனால சோத்துல விஷத்தை வச்சு கொள்ளாமல் இருக்கிறா. இல்லைன்னா அவள் சோழி முடிக்கணும், என்னைக்கே முடிச்சிருக்கலாம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனைவியை வெட்டி பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்களே. சத்தமா எசேக்கியா பிரான்சிஸ் சொன்னார் ஒரு முறை, சபையில் விசுவாசி விட்டு போனால் கவலைப்படாத, சம்பாரிச்சிக்கலாம், மனைவி போகாமல் பார்த்துக்கான்னு சொன்னார் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெட்டி வெட்டி பேசுகிறோம் பார்த்தீங்களா. அந்த புறம்பான அந்த ரவுடித்தனமான எண்ணங்கள் இன்னும் அழியலை, அழியலை, அழியலை. அந்த எண்ணங்கள் என்ன செய்யலை? அழியலை.
கனிகளை காண முடியல. பவுலுடைய கூற்று என்ன தெரியுமா? எங்கள் புறம்பான மனுஷன். அந்த ஐயாவை நாங்கள் பார்த்தோம், அவங்க சர்ச்சில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும், நாங்கள் போவோம், அவ்வளோ தாழ்மையா. அவர் சொல்ல, ஜானா இது, ஜானா இது, இவரா இது, இவரா இதுன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த ஐயாவை பார்த்து. யாராவது ஒரு ஊழியக்காரன் போயிட்டானா காசு கொடுக்காம அனுப்ப மாட்டார். இறந்து போனார், பெரிய கஷ்டம்தான், இழப்பு தான். ஆனால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பணம் யார்கிட்டையுமே அசைக்காது, உங்கள் படிப்பு யாரையும் அசைக்காது, உங்கள் வாழ்க்கை சிலர் அசைச்சிரும் தெரியுமா? ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் துதிச்சு தேவனை பாடுறாங்களா? பாடுற பிறகு தேவனே வந்து சிறைச்சாலை அசையும்படிக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்கிறாரா? சிறைச்சாலை அஸ்திபாரங்களாம் அசைதா? விடுதலை ஆக்கினாங்கன்னா, விடுதலை ஆக்கின உடனே நம்மளா இருந்தா, இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் அங்கே போய் சிறைச்சாலை வச்சுருக்காங்க, கர்த்தரே வந்து விடுதலை ஆக்கினார்னா பாஸ்டரை விட்டுட்டு எல்லாம் ஒரே ஓட்டம் ஓடின, விடுங்கடா சாமி அப்படின்னு ஒரே ஓட்டமா. ஆனால் அந்த பவுல் பார்த்தீங்களா, அங்கேயே இருக்கிறான். அந்த சிறைச்சாலைக்கார ஒருத்தன் கத்தி எடுத்து தன்னை கொலை செய்ய போகிறான். அப்போ சொல்கிறான், உனக்கு கெடுதி ஒன்றும் செஞ்சு கொள்ளாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அவன் பார்த்தான், இதுவரைக்கும் இருந்த இந்த குற்றவாளிகளாம் கிடைச்சா போதுன்னு ஓடுறாங்களே, இவங்க போகலையேங்கிற அந்த வாழ்க்கை அவனை அசைச்சு அவன் கேட்டான், ஆண்டவ மாறே ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஐயா? கோபம் ஒருத்தனையும் மாற்றாது, சாந்தம் அநேகரை மாத்திரும். ஆமீன் சொல்லுங்க. யோபு மாதிரி சொல்லணும், நான் எதிலே தவறினேன் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. கொட்டுறது கூட எப்படி தெரியுமா கொட்டணும்? தாவீதை கேட்டு பாருங்க, நீதிமான் என்ன கட்டுன்னு கொட்டியல, தயவாய் குட்டி. எப்படி கொட்டணும்? நம்ம எங்க தயவா எங்க கொட்டுறோம்? டடார் சடார் 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 அடிச்சிடறோம். அதான் எதிர்த்து நிற்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பையன் வீட்டில் வில்ல மாதிரி காரணம் என்ன? இது வில்லமா இருந்திருக்கு, அது வில்லன் ஆயிருக்கு. உங்கள் அம்மாவை அடிச்ச கொன்றுவேன் நிற்கிறான் அந்த நடுவில். நீதிமான் என்னை எப்படி கொட்டணும்? என்னை தயவா கொட்டட்டும், அது என் தலை அல்லல் தட்டுவதே. எங்கள் புறம்பான மனுஷன், ஒருவேளை இதுவரைக்கும் அழியாத பழைய பாவ மனுஷன் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இந்த கடைசி நாள் கூட்டத்தில் பழைய மனிதர்கள் இன்றைக்கு அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த வசனத்தின் ஆழங்களை புரியுங்க. நீங்கள் நல்ல வசனம் கேட்குற ஆட்கள், உங்களுக்கு ரொம்ப விளக்க தேவையில்லை. எங்களுடைய ஒரு ஜீவன் அழியுது, ஒரு ஆத்துமா நாளுக்கு நாள் அவருடைய கிருபையில் புதிதாக்கி கொண்டிருக்கிறதுனால, புது கிருபை, புது தரிசனம், புது பலன், புதிய வல்லமை, புதிய பார்வை, புது கிருபைகள் எல்லாம் தேவன் எங்களுக்கு தந்ததுனால அந்த பழைய சோர்வுகள் எங்களை மேற்கொள்றதுல இப்படி புறம்பான மனுஷன் எல்லாம் அழிஞ்சதுனால நாளுக்கு நாள் எங்கள் ஆத்துமா தெய்வத்துக்குள்ள புதிதாக்கப்படுகிறதுனால நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. நீண்ட நாளின் கசப்புகள் இன்னைக்கு கரையட்டும். கூட்டத்தில் சில குறிப்பிட்ட கசப்புகளிலிருந்து வெளியே வாங்க. மன்னிக்க முடியாத சில நபர்களை மன்னிங்க, அழிக்க முடியாத பல சுபாவங்களை அழிங்க. உடனே போய் நேரடியாக ஒப்புரவாக வேண்டாம், மனசளவில் முதல்ல மன்னிங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மனசளவில் தேக்கி வைக்கிற எல்லா மன பிரச்சனைகளும் அடைப்புகளாய் மாறும். தேக்கி வைக்கிற பல கசப்புகள் தேக்கி வைக்காத, அழிச்சிருங்க. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்க. உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் சிலர், உங்க மனசை சில பேர் ஒட்டச்சிருக்கலாம், பயங்கரமான துரோகிகளா இருக்கலாம். தாவீது ஏன் தெரியுமா எல்லாராலும் போற்றப்படுகிறான்? 1050 தடவை ஒரு மனுஷனை எழுதி வச்சிருக்கிறான். எப்படா அப்பா சீட்டு கிடைக்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி ஒருத்தர் வெறுங்கால நடக்க வச்சுட்டான், ஜனங்களை தன்வசப்படுத்திக்கிட்டான். ஆனா தாவீதின் ஆற்று பார்த்தீங்களா, மும்முரமாய் நடக்கிற போர் முகத்தில் என் பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்துங்கள். இந்த ஃபாதர் ஹார்ட். புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டா, என் பிள்ளையாண்டானை எனக்கு துரோகம் தான் செய்கிறான், ஆனால் அந்த பிள்ளையாண்டானை போட்டு தள்ளுக்குன்னு சொல்லலை, அந்த பிள்ளையாண்டானை மெதுவாக நடத்துங்க. சத்தியம் புரிந்தவர்கள் ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். ஏசு ரத்தம் ஜெயம். பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம திரும்ப வரலாம். ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்?
எங்களுக்கு கிறிஸ்து ஜீவனாய் கலந்திருக்கிறபடினா. ஏன் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை? பிதா இயேசுவை கொண்டு எப்படி எழுப்பினாரோ அதே போல எங்களை எழுப்புவார் என்ற உயிர்த்தெழுதலில் மகா பெரிய நம்பிக்கை உள்ளவர்கள். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுனால நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. பவுலின் ஓட்டம் என்ன தெரியுமா? சோர்ந்து போகாத ஒரு ஓட்டம். நம்ம இந்த வாழ்க்கையில் ஒரு ஓட்டம் ஓட போகிறோம். அம்மா, ஐயா, பெரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ஓட்டம் ஓட போகிறோம். எப்படி தெரியுமா? சோர்ந்து போகாத ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கிற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நான் ஆரம்பத்தில், என் பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் சொன்னது போல, என்னை 40 பேர் கொலை செய்வதற்கு கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். பவுலை ஆறுகளால், கள்ள சகோதரர்களால் ஏகப்பட்ட மோசங்கள், ஊழியங்கள் செய்ய முடியாதபடி பல சோர்வுகள் எனக்கு வந்துச்சு. ஆனால் இதன் நடுவிலும் என்னை அழைத்த அழைப்பில் கடைசி வரைக்கும் நான் என் ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறேன். என்ன ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறேன்? ஒரு சோர்ந்து போகாத ஒரு ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் கலந்ததினால். உங்கள் சோர்வுகள் உங்களை விட்டு விலகட்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த செய்தி வந்து உங்களுக்கு முன்பதாக விழட்டும். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த கூட்டத்தில் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில், ஜெபிக்கிற வேளையில் புதிதாக்கப்படட்டும். ஒரு தேவ பலன் நம்மில் வந்து இறங்கி வரட்டும். நம்ம எல்லாரும் வேகமாய் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தரை துதித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் வேகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று ஆமே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கைத்தட்டி சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. கைத்தட்டி சோர்ந்து போகாதே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கட்டும் இன்னைக்கு சோர்வுகள். கண்ண மூடி கை தட்டி தேவ நாமத்தை உயர்த்தி ஆமே. உபத்திரவம் ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை ஆமா, இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும். புதிய பலன், புதிய கிருபை, புதிய வல்லமை இந்த ராத்திரி கூட்டத்திலே எங்கள் நடுவிலே எழுந்தட்டும். ஆண்டவரே, கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாய் கலங்கட்டும். கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாய் கலங்கட்டும். ஜீவியத்திற்காய் அல்ல,
ஜீவனாய் கலக்கட்டும். கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாய் கலக்கட்டும். ஓ ரபாலா ரபாலா ஹதடரபா ரிபலபரதியந்துரபா சந்தராதரபலதியந்தி. வாழ்க்கையில அடிக்கடி வருகிற சோர்வுகள், பலவீனங்கள், சோர்ந்து போகிற சூழ்நிலைகள், பல காரியத்தை கண்டு எங்கள் இருதயம் சோர்ந்து போன சூழ்நிலைகள இந்த ராத்திரி ஒரு புதிய கிருபை எங்களை சூழ பாளையம் இறங்கட்டும்.